புகழ் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. ஹர்திக் பாண்டியாவை இவ்ளோ எமோஷனலா பார்த்ததே இல்லையே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ. உங்களை ஒவ்வொரு நாளுமே நான் மிஸ் பண்றேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். தொட்டிலா என்னை தூக்கியா. ஹர்திக் பாண்டியா மனமுருகி எமோஷனலா யார பத்தி பேசியிருக்காருன்னு தெரியுமா? என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே, கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே, கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போ. ஹர்திக் பாண்டியாவுடைய அப்பா 2021ல கார்டியாக் அரெஸ்டால இறந்து போனாரு. சோ இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கார் பினான்ஸ் கம்பெனி தான் நடத்திட்டு வந்தாராமா. சோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு 5 வயசு இருக்கும் போதே அவருடைய கிரிக்கெட் கனவுக்காக அந்த கம்பெனி எல்லாத்தையுமே நிறுத்திட்டு வேற ஒரு ஊருக்கும் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. சோ அந்த ஊர்ல வந்து ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கவும் செஞ்சிருக்காங்க. பினான்சியலா ரொம்ப டவுனா போனாலுமே தன்னோட 2 குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளையும் செஞ்சிருக்காராமா. ஹர்திக் பாண்டியா அவருடைய அப்பாவோட பர்த்டேக்கு ரொம்ப எமோஷனலா சில விஷயங்களை பதிவிட்டிருக்காரு. அப்பா, உங்களை ஒவ்வொரு நாளுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க இருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பதிவிட்டிருக்காரு.